ராஜபக்ஷகளுக்கு எதிராகவும் விசாரணை அரசாங்க தரப்பு அறிவிப்பு. சிக்கப்போகும் மைத்ரி கோட்டாபய சிஐடி தரப்பால் கசிந்த ரகசியம். ரணிலை வெளியே அழைத்து செல்ல முடியாத நிலைமை கேள்விக்குறியாகியுள்ள நீதிமன்ற விசாரணை. நீதிமன்றம் முன் இன்று ஆர்ப்பாட்டம் செய்பவர்கள் சிறை செல்ல வேண்டிய ஏற்படும் அரசாங்க தரப்பு எதிர்ப்பு. ரணிலின் கைது திலீப பீரிஸுக்கு சிறப்பு காவல்துறை பாதுகாப்பு. ரணிலின் கைதானது தனிப்பட்ட ஒரு சம்பவம் அல்ல, சஜித் பிரேமதாச வலியுறுத்து. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் மைத்ரிபால ஸ்ரீசேனவும் கோட்டாபய ராஜபக்ஷவும் விரைவில் விசாரணைக்கு உட்படுத்தலாம் என கூறப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைதுக்கு பின்னர் மக்களின் நிலைப்பாடுகள் மற்றும் பொது தளங்களில் பரப்பப்படும் கருத்துக்கள் தொடர்பில் அரசாங்கம் அவதானித்துள்ளது. இதன் மூலம் சட்ட ரீதியான கைதுகள் இடம்பெறும் போது பொதுமக்கள் அதற்கு இடம் கொடுக்கின்றார்களா என்ற விடயம் புலனாய்வு தகவலாக அரசாங்கத்திற்கு கிடைத்துள்ளது. ஆனால் இனிவரும் நாட்களில் முன்னாள் ஜனாதிபதிகள் கைது செய்யப்படும் வாய்ப்பு அதிகளவில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வெளியே அழைத்து செல்ல முடியாது என மருத்துவ பரிந்துரையில் கூறப்பட்டால் அவரை இன்று விசாரணைக்கு அழைத்து செல்ல முடியாது என சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் ஜகத்வீர் சிங் தெரிவித்துள்ளார். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்க தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அவரது உடல்நிலை குறித்து 5 நிபுணர்கள் கொண்ட மருத்துவர் குழுவால் நேற்று பிற்பகல் சிறப்பு அறிக்கை ஒப்படைக்கப்பட்டிருந்தது. குறித்த அறிக்கையில் ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை திருப்திகரமான நிலைக்கு திரும்பவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்க வேண்டும் என மருத்துவர் குழு பரிந்துரைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக மட்டுமல்லாமல் அனைத்து ராஜபக்ஷகளுக்கு எதிராகவும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அரசாங்க தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டம் ஒன்றுக்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் அமைச்சர் விமல் ரத்நாயக் இதனை தெரிவித்துள்ளார். அதன்படி விசாரணைகளுக்கு வரம்பு இல்லை என்றும் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் மத்திய வங்கி மோசடியில் ஈடுபட்டு ரணில் விக்ரமசிங்க மற்றும் அலோசியஸிடமிருந்து பணம் பெற்ற குழு தொடர்பாக சட்டம் ஒன்று கூறிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இது தற்போதைய அரசாங்கத்தின் ஆணையின் ஒரு முக்கிய பகுதியாகும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர் விஜயம் லண்டனில் இருந்தால் ஏன் 1.66 மில்லியன் செலவிட வேண்டும், ஏன் மற்ற நகரங்களுக்கு செல்ல வேண்டும், அவை முழுமையாக நிரூபிக்கப்பட்டுள்ளன. அரசாங்க அதிகாரிகளுக்கு பொருந்தும் சட்டங்கள் ஜனாதிபதிக்கும் பொருந்தும், இதில் விசித்திரமாக எதுவும் இல்லை என்று பிமல் ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸுக்கு சிறப்பு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைதை தொடர்ந்து நாட்டில் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக உயர்மட்ட வழக்கில் சட்டமா அதிபர் துறை சார்பாக திலீப பீரிஸ் முன்னிலையாகியுள்ளார். வெளிநாட்டு பயணத்தின் போது அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த 22ஆம் தேதி பிற்பகல் குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் அவரது வழக்கு தொடர்பான நீதிமன்ற விசாரணைகள் இன்று நடைபெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் விளக்கமறியலில் வைக்குமாறு விடுக்கப்பட்ட உத்தரவுக்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய தினம் ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட இருக்கின்ற நிலையில் அங்கு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதும் விமர்சிப்பதும் நீதித்துறையை அவமதிப்பதற்கு சமமானது என எச்சரிக்கப்பட்டது. அத்துடன் இன்றைய தினம் நீதிமன்றத்திற்கு முன் போராட்டமோ அல்லது குழப்ப நிலையோ ஏற்படுத்துபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் எனவும் அரசாங்க தரப்பில் எச்சரிக்கப்பட்டுள்ளது.
1990 2000 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசியலில் மேற்கொள்ளப்பட்ட அரசியல் தலைவர்களுக்கு எதிரான அரசியல் பழிவாங்கலை 2015 ஆண்டு ரணில் மைத்ரி மற்றும் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோர் ஒன்றிணைந்து இலங்கையில் நடைமுறைப்படுத்தினர் என கூறப்படுகின்றது. அவ்வாறான செயற்பாட்டிற்கு ரணிலே இன்று இரையாகிவிட்டார் என மொட்டு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார். 1990 2000 ஆண்டுகள் காலகட்டத்தில் தமிழ்நாடு அரசியல் இரண்டு முக்கிய கட்சிகளான அதிமுக மற்றும் திமுகவின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. இக்காலத்தில் இரண்டு கட்சிகளுமே மாறி மாறி ஆட்சியை பிடித்தன. கருணாநிதி ஆட்சியில் ஜெயலலிதாவை சிறையில் அடைத்தும் ஜெயலலிதாவின் ஆட்சியில் கருணாநிதியை சிறையில் அடைத்தமையும் குறிப்பிடத்தக்கது. குறித்த எடுத்துக்காட்டை இலங்கையில் ஒன்றிணைந்து ரணில் தலைமையில் அன்று அனுரகுமார திசாநாயக்க செயல்படுத்தினர். அவ்வாறான ஒரு செயற்பாட்டை ரணிலின் கைதில் நான் காண்கின்றேன். அத்தோடு ஒரு அரசாங்கத்தின் முக்கிய கடமைகள் மூன்று உள்ளது: தேசிய பாதுகாப்பு, அபிவிருத்தி மற்றும் மக்கள் நிவாரண பணி. இந்த முக்கிய பணிகளிலிருந்து அரசு விலக்கி வேறு காரணிகளில் முழுமூச்சாக செயல்பட்டால் அவை நாட்டின் இறைமைக்கும் எதிர்காலத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதோடு நெருக்கடியையும் ஏற்படுத்தலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது தனிப்பட்ட ஒரு சம்பவம் அல்ல என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மாறாக ஜனநாயக அரசியலுக்கு விடுக்கப்பட்ட வலுவான சவாலாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதை அடுத்து எழுந்துள்ள அரசியல் நிலைமை குறித்து எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தின் போதே எதிர்க்கட்சி தலைவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த சவாலை எதிர்கொள்ள எதிர்க்கட்சியைச் சேர்ந்த அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்படுவது முக்கியம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த தருணத்தில் இரண்டு முக்கிய பிரச்சினைகளுக்கு தேர்வு காண வேண்டும் என குறிப்பிட்டார். அதன்படி ரணில் விக்ரமசிங்கவை விடுவிப்பதற்கான வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் நாட்டின் ஜனநாயக அரசியலுக்கு விடுக்கப்பட்ட சவாலை வெற்றி கொள்வது குறித்து அவதானம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் மைத்ரிபால சிறிசேனவும் கோட்டாபய ராஜபக்ஷவும் விரைவில் விசாரணைக்கு உட்படுத்தலாம் என கூறப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைதுக்கு பின்னர் மக்களின் நிலைப்பாடுகள் மற்றும் பொது தளங்களில் பரப்பப்படும் கருத்துக்கள் தொடர்பில் அரசாங்கம் அவதானித்துள்ளது. இதன் மூலம் சட்ட ரீதியான கைதுகள் இடம்பெறும் போது பொதுமக்கள் அதற்கு இடம் கொடுக்கின்றார்களா என்ற விடயம் புலனாய்வு தகவலாக அரசாங்கத்திற்கு கிடைத்துள்ளது. ஆனால் இனிவரும் நாட்களில் முன்னாள் ஜனாதிபதிகள் கைது செய்யப்படும் வாய்ப்பு அதிகளவில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.